நார்மல் பேக் பெயின் இருந்தாலே அது ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளமா, இல்லை மேஜராக ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளத்துக்கு என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குது? நார்மல் பேக் பெயின், நார்மல் ஒரு வலி பேக்கில் வருதும் ஸ்பைனல் கோல்டு வலி வர்றதுக்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் அதில் இருக்குது. ஆனால் அது மக்களுக்கு கரெக்டாக தெரியாது. அது கரெக்டாக அது டிஃப்ரென்சஸும் இருக்குது, சிமிலாரிட்டிஸும் இருக்குது. ஏன்னா நார்மல் வலி மாதிரி தான் ஸ்பைனல் கோடு வலியும் வரும். ஸ்பைனல் கோடு வலி டிஸ்க் பல்ஜ் வந்துட்டு அதில் கம்ப்ரெஷன் வந்துட்டு அந்த மாதிரி வலி வரும். நார்மல் வலி இப்போ மசிலுக்கு அடிபட்டாலோ இல்லைன்னா ஏதாவது போன் ஃப்ராக்சர்னா உங்களுக்கு உடனடியாக தெரிஞ்சிடும். பிகாஸ் போன் ஃப்ராக்சர் மூவ் பண்ண முடியாது, சிவியர் பெயினாக இருக்கும். மசில் அடிபட்டு இருக்குன்னா கொஞ்சம் நாளைக்கு தான் அந்த வலி இருக்கும், அதுக்கப்புறம் தானாக சரியாக போயிடும். ஸ்பைனல் கோடு கம்பர்ஷன்னால வலி வந்திருக்குன்னா அது அந்த வலி எப்படின்னா ஒரு கொஞ்சம் நாளைக்கு அந்த இடத்துல தான் இருக்கும். போய் வரும், வந்துட்டு போகும், அந்த மாதிரி தான் அந்த வலி இருக்கும். ஸோ அது கண்டுக்காமல் இருக்கும்போது என்ன ஆகும், அந்த வலி கீழே இறங்குறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த நர்வில் பாதிக்கப்பட்டு கீழே அந்த பின்னாடியிலிருந்து குளூட்டியல் ரீஜன்லேருந்து கீழே காலுக்கு இறங்குறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அது இல்லாமல் எரிச்சல் வரலாம் காலுக்கு, இந்த ஃபூட்டில் மட்டும் நம்னஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. இந்த மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டானா சிவியர் வலி தான். இமீடியட்டாக ட்ரிகர் ஒன்றுமே இல்லாமல் இமீடியட்டாக சும்மா ஒரு ஆள் கூப்பிடும்போது திரும்பி பார்க்கும்போது கூட ரொம்ப வலி வந்துட்டு இருக்குன்னா அது ஒரு மோஸ்ட் ப்ராபபிளி ஸ்பைனல் கோடில் இருக்கிற ப்ராப்ளம்னால வலி வந்திருக்கலாம். அது இல்லாமல் ஏதாவது அடிபட்டுட்டு மசில் ஏதாவது டெண்டர்னஸ் இருக்கா அந்த இடத்துல தான் ஸ்பெசிஃபிக்காக வலி வரணும். அது இல்லாமல் வேற ரேடியேட் பண்ணி வந்து மசில் பெயின், அது இல்லாமல் நர்வ் பிஞ்சிங் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் ரேடியேஷன் வரும், இல்லைன்னா ரேடியேட் பண்ணாத பெயின். அதுதான் மெயின் டிஃபரன்ஸ் அதோட வலியோட.